அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வீக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதும், அதில் ஜியோபாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன விஷயங்களை நம்ம இதில் ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய பேனிக் மைண்ட் அப்படிங்கிறது வார் டென்ஷன். அதாவது இஸ்ரேலும் ஈரானுக்கு நேரடி வாரு. அதுல அமெரிக்காவுடைய தலையீடு ரொம்ப நேரடியா இருக்கிறது இஸ்ரேலோட. அப்ப ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி சீனா, ரஷ்யா, வடகொரியா இந்த நாடுகள்லாம் இருக்கிறது. ஸோ மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கிறாங்க. சில நேரத்துல சப்போர்ட் பண்றது, மறுக்கிறது, அல்லது போரை வந்து நிறுத்தணும்னு பேசுறது, இதெல்லாமே ஓவராலா நடந்துகிட்டு இருக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ்ல. இதோட இம்பாக்ட் என்ன மாதிரி மாறுது அப்படின்னா, கச்சா எண்ணெய் விலை வந்து பாத்தீங்கன்னா $60 இருந்தது, இப்ப $110 வரைக்கும் டெவலப் ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு. எஃப்ஐஐஸ் உடைய செல்லிங் லெவல் அப்படிங்கிறது இன்னும் இருக்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. பர்டிகுலர் பர் வீக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000-50,000 கோடி அவங்க வந்து செல்லிங்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் மட்டும். டிஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாகவும் வந்து பையர்ஸ் சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்ற ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனாலும் செல்லிங் ப்ரெஷர் போயிட்டே தான் இருக்கு. இதோட இம்பாக்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளம், டாலருடைய வேல்யூ ரொம்ப இந்திய ரூபாய்க்கு ஈக்குவலான டாலர் வேல்யூ அப்படிங்கிறது 93 அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ 93 அப்படிங்கிறது ஓவரால் முன்னாடி 60, 80, இப்போ வந்து 93. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் இதில் பயங்கரமாக இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இந்தியாவோட பர்டிகுலராக நம்ம வந்து எஃப்ஐஎஸோட செல்லிங்ஸ் அதிகமாக இருக்கும்போது அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்மளுடைய ஜிடிபி அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுவும் கூட நம்மளோட இந்தியன் எக்கானமியில பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ இப்படி ஓவராலா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருந்தாலுமே நமக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை, எல்லாம் நெகட்டிவா தான் இருக்கு. ஓவராலா குளோபல் இஷ்யூஸ், போர் பதட்டம் இருக்கு, கச்சா விலை உறைவு இருக்குது, டாலரோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது, எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூவா செல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் இதுல ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம சொல்றது, டிஐஐஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஹோல்ட் பண்றாங்க. தட் மீன்ஸ் எஃப்ஐஐ செல் பண்ணக்கூடிய செல்லிங் எல்லாத்தையுமே அவங்க தாங்கி பிடிச்சி இந்தியாவை ஹோல்ட் பண்ணி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை டெக்னிக்கலா எப்படி எல்லாம் பார்க்கலாம், லாஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத டெக்னிக்கலா பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக்கோடைய மண்டே என்ட்ரி அப்படிங்கிறது 23,000ல இருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சது. 23,000 சப்போர்ட் அப்படிங்கிறது அதோடைய டார்கெட் வந்து 23,850. ஸோ கிட்டத்தட்ட 850 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் மேலே போச்சு. 3 டேஸா மார்க்கெட் 850 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஆனால் அடுத்து 2 டேஸா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே லெவலில் பாயிண்ட்ஸை கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட்ல எவ்வளோ மேலே ஏற்றுறோமோ மேலே ஏற்றுற வேகத்துக்கு அதை இறக்கிடுறாங்க. அப்படின்றப்ப இதுல எஃப்ஐஐஸ் வந்து எங்கெல்லாம் செல்லிங் கொடுக்குறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்னு எங்கெல்லாம் நம்ம மெயின் பண்றோமோ அந்த இடத்துல போகும்போது எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது வரைக்கும் கூட கம்மியான குவான்டிட்டி பண்றவங்க ஸ்ட்ராங் செல்லிங் பாயிண்ட் வரும்போது, ரெசிஸ்டன்ட் வரும்போது செல் பண்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்படிங்கிறத நமக்கு நடந்துச்சு. லாஸ்ட் வீக்ல இங்க பெர்ஃபார்மன்ஸ் இங்க சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சு மேலே போனது 23,850ல வந்து கிட்டத்தட்ட 900 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அகைன் சப்போர்ட். திரும்பவும் பாத்தீங்கன்னா இந்த 2 டேஸ்ல வந்து ஒரு சர்க்கிள் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்கு மேல மூவ் ஆக முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, கரண்ட்ல கிஃப்ட் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் மார்க்கெட் எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வீக்லியில நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பிளான்ல நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டோடைய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 22,000 வந்து டவுன் சைட்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்குது. அதுக்கு மேல வந்து 22,700 அப்படிங்கிறது ஒரு மாடரேட் சப்போர்ட். அதே நேரத்துல ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 23,400 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட்டும், அதாவது நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 23,900.
இந்த ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கூட தான் வந்து நெக்ஸ்ட் வீக்ல மார்க்கெட் ஓவராலா மேலே கீழே ஏறி இறங்க வாய்ப்பு இருக்கு. இதுல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ரெசிஸ்டன்ட் டச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பையர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸ் உடைய ஸ்ட்ராங் செல்லிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால சடன் ஃபாலா அல்லது ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கான ப்ரெஷர்ஸ் அங்க ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து கேப் டவுன் அப்படிங்கிறது 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் இல்லாம 300 to 500 பாயிண்ட்ஸ் மறுபடியும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேலே போகிறது அப்படி இருந்தா 23,400 பிரேக் அவுட் ஆகும்போது 800 வரைக்கும் ஆர் 900 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த 800 பிரேக் அவுட் ஆகுதுன்னா மட்டும்தான் அடுத்த டார்கெட் மறுபடியும் மேலே போகுமா இல்லை கீழே இறங்குமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நான் 23,800 குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி ஓவரால் வந்து பேனிக் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. நிஃப்டி ஓவரால் பேனிக்ல தான் இருக்கு. ஸோ மைண்ட் செட்டும் கூட பார்த்தீங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தால் மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதையும் சேர்த்தே பார்த்துடலாம். 23,800 or 24,000 வரைக்கும் ஸ்ட்ராங் செல்லர் இருக்காங்கன்றதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது நம்ம காலுக்கான என்ட்ரி பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரேஞ்ச் மொமெண்டம்ல மேலே கீழே ஏறி இருக்கும்போது சின்ன சின்ன என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை வோல்டிலிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் அடுத்தடுத்து நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஐவி இம்ப்ரூவ் ஆகிருக்கக்கூடிய லெவல்ல நீங்க அதுக்கு பொருத்தமான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறது. ஸோ மினிமம் இந்த மணி அப்படிங்கிற லெவலே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 23,400 அப்படிங்கிற இந்த மணியை 23,400 அப்படிங்கிறதுல 200 பிளஸ் அப்படிங்கிறது வந்து டிடிஆ வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ டைம் டிகேங்கிறதுல ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். டைம் வேல்யூ தான் இங்க ட்ரேடிங் நடக்குதுன்ற அளவுக்கு ப்ரீமியம் வீக்கா இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ரேஞ்ச் போயிட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா என்ட்ரி எடுக்கிறது சரியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வியூ அப்படின்ற அடிப்படையில் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நெக்ஸ்ட் வீக் வந்து நியூட்ரலைட் ரெண்டு பக்கமா ஏற்றி இருக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு மார்க்கெட்டை தான் நம்ம பார்க்குறோம். இதுல இன்ட்ராடே பேஸ்ல என்ட்ரி டார்கெட்டை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.